குமுத பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆவணி மாதம் 13 வியாழக்கிழமை 29/8/2024. நாளெல்லாம் திருநாளே 29/8/2024. இன்று வியாழக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 13ஆம் நாள். இன்றைய திதி ஏகாதசி. மறுநாள் அதிகாலை 4:47 மணி வரை, பின்னர் துவாதசி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. இரவு 8:41 மணி வரை, பின்னர் புனர்பூசம். யோகம் மரண யோகம். இரவு 8:41 மணி வரை, பின்னர் அமிர்த யோகம். இன்றைய நாள் மேல் நோக்கு நாள். சந்திராஷ்டமம் நாள் முழுதும் விருச்சிகம் ராசிக்கு. ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு திசை. பரிகாரம் எண்ணெய். கரணம் பவம் பாலவம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி தேய்பிறை ஏகாதசி. இன்றைய விசேஷம் கிருஷ்ணபட்ச ஏகாதசி. நமது குமுத பக்தி நேயர்களுக்கு தினம் ஒரு அற்புதமான ஒரு தகவலை கொடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் எடுக்கும் பொழுது இன்று நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தகவல் பார்த்தீங்கன்னா, பள்ளி குழந்தைகள், அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த திசை நோக்கி நம்ம உட்காந்து படித்தோம்னா அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு பக்கமாக உட்கார்ந்து கொண்டு படிப்பதன் மூலமாக குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். என்றைக்குமே குழந்தைங்க படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, பக்கத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருந்துச்சுன்னா பக்கத்தாலேயே ஒரு சொம்பு தண்ணி பக்கத்தால் வச்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் சக்தியும் சோம்பேறித்தனம் இல்லாமல் ஞாபக சக்தி அதிகரிக்கிறதும் படிப்பின் மேலே ஆர்வமும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றலாக அன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையும். அந்தமாரி ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துவதன் மூலமாக பல வகையில் பல கோணத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? சரி, இன்றைய 12 ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பற்றி பார்ப்போம். மேசராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் உடல் சோர்வுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. அதனால் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பு தன்மைகள் அதிகரிக்க வேண்டும். படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். தொழிலில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த டைமுக்குள்ளார இந்த டைம் நம்ம அதிகரித்த இந்த பொருளை நம்ம கொடுத்தாதான் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், நல்ல புகழ் கிடைக்கின்ற மனதில் ஞாபகம் வைத்து கொண்டு ஒரு செயலை செய்யும் போது பல வகையில் உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தை உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையிருக்கிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாட்கள் ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சியை வெற்றி கொடுக்கும். புத்திர பாக்கியலாளர்களுக்கு புத்திர பாக்கியம் அமைத்து கொடுக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கான முயற்சியும் வெற்றி கொடுக்கும். இல்லை நாங்கள் பிரிஞ்சு போகிறோம், டைவர்ஸ் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டுங்களும் இன்றைய நாட்களுக்கு உங்களுடைய மனசுக்கு என்ன மாரி இருக்கிறதோ அந்த மாரி ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் அடையக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கிறது அப்படின்றத உங்கள் மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். இன்றைய திருப்பதி ஏழுமலையான் சாமியை தரிசனம் பண்ணுவதே ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் ஐடி ஃபீல்டில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தை உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றல் இருக்கிறது. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை அடையக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னைக்கு பள்ளி கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கும் பள்ளி குழந்தைகள் படித்து கொண்டு இருப்பவர்களுக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடியது உங்களுடைய பேர் புகழ் மதிப்பு மரியாதை 4 பேர் பாராட்டத்தக்க ஒரு விஷயத்தில் ஒரு வெற்றியும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
கடக ராசி நேயர்களே, வெளியூர், வெளிநாடு, மாநிலத்திலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள், நல்ல தகவலை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சீசன் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இன்றைய நாட்களில் உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டிட தொழில் இருப்பவர்களுக்கும், ஹோட்டல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபத்தையும், இரட்டிப்பு வளர்ச்சியும், முன்னேற்றத்தையும், உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றலாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது. அதேமாரி இத்தனை நாட்களாக உங்களோட அன்பு பாசத்தை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொள்ளாதவர்கள்லாம் உங்களோட உண்மையான அன்பு பாசத்தை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாகவும் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முன் அனுபவத்தை வைத்துக்கொண்டு பல வெற்றிகள் குமியக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போயிருக்கிறது. வண்டி வாகனத்தினால ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி மனை இடத்தினால அதீத லாபத்தையும், அதீத வளர்ச்சியும், அதீத முன்னேற்றத்தையும், சிறப்பான ஒரு வெற்றிகளும் அமையக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்கிறது. புதிய கடன் வாங்கி பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு அற்புதமான நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் அங்காளம்மனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுத்தும் போது பல வெற்றிகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. பொருளாதார உயர்வுகளை அடைஞ்சால் மட்டும்தான் சொந்த பந்த நண்பர்களிடத்துல 4 பேர்த்துக்கு முன்னாடி மதிப்பு மரியாதை கௌரவமாக வாழ்ந்து காட்ட முடின்ற ஒரு எண்ணமும் கொள்கையும் உங்கள் மனசுக்குள்ளார ஆழமான எண்ணமும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு இரட்டைப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் புதுசாக தொழில் தொடங்கணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாட்கள் உங்களுக்கு அந்த ஆசைகள் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான முயற்சியும், வெற்றியும், முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாட்கள் சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்கின்ற காரணத்தினால பேச்சில் நிதானமாகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் இன்றைய நாட்களை தவிர்த்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இன்றைய நாட்களை பொறுத்து உங்களோட ரகசியங்கள் யாரிடமும் சொல்லாமல் இருக்கிறதே பல வகையில் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். யாரோ ஒருத்தரை பற்றி குறை சொல்கிறான்னா காது கொடுத்து ஊன்னு சொல்லி கேட்டிங்கனாவே உங்கள் மேலே வீண்பலி அவச்சொல்லு மன உளைச்சல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கனால யார் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்காதீங்க. அந்த இடத்துல விட்டு விலகி வந்து கொள்வதும் தான் உங்களுடைய மனசுக்கு நிறைவு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு காயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறது வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார உயர்வுகள் எந்தெந்த விஷயத்தை செய்தால் நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் வெற்றி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இருக்கிறது. கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறது இன்றைய நாட்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இத்தனை நாட்களாக உங்களை எதிர்த்து இருந்தவர்கள் உங்களுடைய நட்பு அன்பு பாசத்தை உணர்ந்து நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான தெய்வம் முருகரை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி உற்சாகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. பொதுவாக ஆண்கள் பெண்கள்னால, பெண்கள் ஆண்கள்னால நிறைய நன்மைகளும் முன்னேற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சியில் ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் இனிக்கும். நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல பெண் அமையலையே, நல்ல மாப்பிள்ளை அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்கலாம் இன்னைக்கு நல்ல செய்திகள், நல்ல தொழில்கள், உறவினர்கள், நண்பர்கள் மூலமாகவும் நல்ல ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையப்போக இருக்கிறது அப்படின்றது மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு அமோகமான ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய பொறுப்புகள்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கறதுக்கான சிறப்பான நாட்களாக தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும்
உங்களுடைய சொல்லில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னாவே இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைத்து கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லி நீங்கள் 10 சொன்னதுன்னு சொல்லி உங்கள் மேலே வீண்பழி அவச்சொல்லு மன உளைச்சல்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களும் கூட்டு தொழிலில் இருப்பவர்களும் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் தேவையில்லாத பல சங்கடங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் உங்கள் மனதிற்கு சந்தேக எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலையில் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அதனால் இந்த ஒரு விஷயத்தில் எப்பொழுதுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாக இருந்து செயல்படுத்தும் போது தான் பல வகையில் உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அனுபவ பாடத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். இருந்தாலும் 11 மணிக்கு மேலே உங்களுக்கு ஒரு சிறப்பான வளர்ச்சியும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு மனக்கவலைகள் ஏற்படுத்தி இருந்த காரிய தடைகள் நிவர்த்தி செய்து ஒரு முன்னேற்றத்தை மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்குன்ற முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்கள் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா இன்னைக்கு போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல செய்திகள் நல்ல தொழில் ஏற்படுத்தி கொடுக்கும். பண சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய எண்ணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளார் ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. அதேமாரி பிரிந்து குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய சிறப்பான ஒரு வளர்ச்சியும் புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்னைக்கு பொருளாதாரத்தில் பல வகையில் பல கோணத்தில் பல சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். எதையெல்லாம் நம்ம செஞ்சோம்னா பல லாபத்தை அடைய முடியுன்ற ஒரு எண்ணமும் ஒரு உத்வேகத்தையும் புதிய ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. குறிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டிட தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். வேலையில்லாத பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை அடைவதற்கான முயற்சிகளும் பல கோணத்தில் பல சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு அமோகமான ஒரு வெற்றிகள் காற்றுள்ள போது தூற்றிக்கொள்கின்ற மாதிரி இன்றைய நாட்கள் உங்களுக்கு தொட்டது தொடங்கும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. எல்லாம் நிறைவாகட்டும்.